ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவு, ரவை ரெண்டையும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு 1 கப்பு சேர்த்துக்கோங்க. ரவை அரை கப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பு இதை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நான் சேர்த்துருக்கேன். கொதிக்க வச்சு ஆற வச்சு 1 கப்பு நல்லா விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க. மொத்தம் 1½ கப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துக்கிறணும். கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கலந்துக்கங்க. இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 15 நிமிஷம். என்ன ரவை ஊறணும் அதுக்காக. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 கப்பு சுகர் அண்டு 1 கப்பு வாட்டர் ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஜஸ்ட் அந்த சுகர் மெல்ட் ஆனால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். அடுத்து குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பற்றியெல்லாம் கலரை பற்றியெல்லாம் எதுக்காக இதை சேர்க்கணுங்கன்னா நல்லா ஒரு ஸ்மெல் கிடைக்கும் அதுக்காக. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் சரியான பக்குவம். இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றுங்க. ஒரே அளவு அதை ஆட்டோமேட்டிக்காக அதாக ஊற்றிடும். 1 கரண்டி மட்டும். ஒரு பேனில் நான் 3 ஊற்றிருக்கேன். அடுப்பு வந்து லோவில் வைக்கக்கூடாது. அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரணும். அடுப்பு லோவில் வச்சா அந்த மாதிரி உப்பாது. அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக விடுங்க. பார்த்தீங்களா, அருமையான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை அப்படியே ஒரு தட்டில் வச்சு நல்ல தட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு அது மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பு மேலே ஊற்றுங்க. இதில் வந்து ஊறப்படணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஊற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக அதை அப்சர்வ் பண்ணிடும். மேலே கொஞ்சம் கார்னிஷ் பிஸ்தா இருக்குல்ல, அதை வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அதை மேலே லைட்டாக தூக்கிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ட்ரை பண்ணுங்கள், இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள்.